ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி நான் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு அதே மாதிரி ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தக்காளி 2 பழத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா 2 நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சால்னாக்கு தேவையான பொருளை கட் பண்ணிட்டோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பில் நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். ஸோ கடாயில் நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு 2-3 உடச்சி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 கிராம்பு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு நல்லா பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். நமக்கு அந்த பூண்டோ கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறோம். ஸோ வெங்காயத்தை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். ஸோ மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லா மசாலாவையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு உங்களுக்கு சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காயை நான் அந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம். அதோட 3 ஏலக்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா. நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர பட்டை, அப்புறம் கொஞ்சமாக பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 முந்திரி பருப்பு, ஃபைனலாக சோம்பு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. ஸோ
ஸோ இதில் வந்து இந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம பரோட்டா சால்னா வந்து ரெடி ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வேறொரு புது ரெசிபியோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.